ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் பிஎம் கிசான் ரூபாய் 2000 ரூபாய்க்கான 22வது தவணை எப்போது வெளியாகும் அதுக்கான அஃபிஷியல் தேதியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பிஎம் கிசானுக்கான அமௌண்ட் வாங்குறவங்க இந்த 3 இன்ஃபர்மேஷனுமே சரியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கான பணம் கண்டிப்பாக சேருங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் மத்திய அரசு சார்பில் விவசாயிகளுக்காக கொண்டு வந்த ஒரு சூப்பரான திட்டம்ங்க. அதாவது இயர்லி உங்களுக்கு 6000 ரூபாய் பார்த்தா 3 தவணையாக 2000 ரூபாய் மொத்தமாக 6000 ரூபாய் வழங்குறாங்க. அந்த வகையில் இது வரைக்கும் 21 தவணைக்கான அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட விவசாயிகளுக்கு வங்கி கணக்கு டைரெக்டாக செலுத்திருக்காங்க. இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துருக்குது 22வது தவணைக்கான பணம் எப்போது வரும், அதை பற்றி அப்டேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 22வது தவணைக்கான அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ அஃபிஷியலாக தேதியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பிஎம் ஈவெண்ட் இருக்கு பாருங்கள், இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கீழே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் 22nd இன்ஸ்டால்மெண்ட் டு மோர் தென் 9.3 crore பிஎம் கிசான் பெனிஃபிஷரி. ஸோ 9.3 கோடி பேருக்கு பிஎம் கிசானுக்கான 22வது தவணையை ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னைக்கு அப்படின்னா அதாவது 13 மார்ச் 2026 அன்னைக்கு பாருங்கள் அஸ்ஸாம் கவுகாத்தியில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு 13ஆம் தேதி காலையிலேருந்தே உங்களுக்கான வங்கி கணக்குக்கு பணம் சேர்ந்துருங்க. ஸோ அஃபிஷியல் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க 22வது தவணைக்கான அமௌண்ட்டு. ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன் சரியாக இருக்கணுங்க. ஸோ எப்படி சரிபார்ப்பது அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ யுவர் ஸ்டேட்டஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. பிஎம் கிசானுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணும். ஸோ பிஎம் கிசானுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாதவங்க மேலே இருக்குது பாருங்கள், நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஒன்று நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து, அதாவது பிஎம் கிசானில் பதிவு பண்ணியிருக்கேன் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கெட் அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம். அல்லது ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கோடை கொடுத்துட்டு கெட் ஆதார் ஓடிபி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓப்பன் ஆகிடும். ஒன்று மொபைல் நம்பரை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டுபிடிக்கலாம், அல்லது ஆதார் நம்பரை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டுபிடிக்கலாங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் நேம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோட் இருக்குது பாருங்கள், இதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா பிஎம் கிசானில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ மொபைல் நம்பர் இல்லாதவங்க நீங்கள் புதுசாக மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கலாங்க. இந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது. அதில் நீங்கள் போயிட்டு தாராளமாக அப்டேட் பண்ணலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்டேட் மொபைல் நம்பர், இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே உங்களுக்கு கெட் ஓடிபி கொடுத்து ஓடிபி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலே உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிவிட்டு இதில் எலிஜிபிலிட்டிக்கான ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதில் 3 ஆப்ஷன்ஸ் டிக்கில் இருக்கணுங்க. லேண்ட் சீடிங் பார்த்தா அந்த இடத்துல எஸ்ன்னு டிக்கில் இருக்கணும். இகேஒய்சிக்கான ஸ்டேட்டஸ் எஸ்ன்னு டிக்கில் இருக்கணும். ஆதார் கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கணும். இந்த 3த்தையுமே எஸ்எல்னு இருக்குது அப்படின்னா உங்களுக்கான மணி சேர்ந்துருங்க. லேண்ட் சீடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிக் மார்க், அதாவது எனக்கு விவசாயத்துக்கான லேண்ட் இருக்குது அப்படின்றதுக்குன்னு எஸ்ன்னு இருக்கணும். இகேஒய்சிக்கான ஸ்டேட்டஸ் பிஎம் கிசான் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணால் மட்டும்தான் கம்பல்சரி மணி வருங்க. இந்த இடத்துல இகேஒய்சி பண்ணாமல் இருக்குது, நோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட சிஎஸ்சி இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இகேஒய்சி பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாரி ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் கம்பல்சரி லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் மூலமாக நீங்களே பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த 3மே எஸ்ன்னு இருந்தால் தான் அமௌண்ட் வரும். இதை தவிர்த்து இப்போ பாருங்க அக்ரி ஸ்டாக்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது விவசாயிகளுக்கு தனி அடையாள அட்டை கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தா நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 4மே இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கான அமௌண்ட் சேரும். ஸோ அந்த விவசாயிகளுக்கான அடையாள அட்டை அப்ளை பண்ணாதவங்க சிஎஸ்சியில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. மேபி இந்த தடவை வந்தாலும் அடுத்த தடவை கண்டிப்பாக அமௌண்ட்டு வராதுங்க. ஸோ அதனால் அந்த அக்ரி ஸ்டாக்கில் கம்பல்சரி பதிவு பண்ணிக்கோங்க. சிஎஸ்சியில் போயிட்டு நீங்களே பதிவு பண்ணலாங்க. பதிவு பண்ணாதவங்க பதிவு பண்ணிக்கோங்க.
இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த 4 இன்ஃபர்மேஷனுமே சரியாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும். அதேமாரியே ப்ரீவியஸாக எந்த பேங்க்கெல்லாம் அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றத லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு அதே பேங்க் அக்கௌண்ட்டு தான் வரும். அதாவது ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தான் அமௌண்ட் வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.